குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை 24/8/2024. நாளெல்லாம் திருநாளே 24/8/2024. இன்று சனிக்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்றைய திதி பஞ்சமி, பகல் 1:27 மணி வரை. பின்னர் சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, நள்ளிரவு 12:05 மணி வரை. பின்னர் பரணி. யோகம் நாள் முழுதும் சித யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் கன்னி ராசிக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் தைதுலம் கரஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை சஷ்டி. இன்றைய விசேஷம், இன்று கருட தரிசனம் செய்வது நன்று. நம்முடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும்பொழுது இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு கனவு உண்டு. என்னன்னா, பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அமையணும், அதுக்கு நம்ம எந்த மாரி ஒரு முயற்சி செஞ்சால் நமக்கு அது ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாத்துக்குமே உண்டு. ஆனால் அதுக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும், எதை நம்ம வழிபாடு செஞ்சால் சீக்கிரமாக நமக்கு அமையும். நிறைய பேர் காசு வச்சுக்கிட்டு தேடிட்டு இருப்பாங்க, கிடைக்காது. காசு இல்லை, ஆனால் அதுக்கான இடங்கள் அமையும், அதுக்கான சூழ்நிலை, காசு அமைவதற்கான சூழ்நிலை இருக்காது. இப்படி ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்கல, ஒன்று கிடைக்கும் போது இந்தமாரி ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முருகருக்கு மாலை, செவ்வரளிப்பூ மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் பூமி மனை இடத்தினால நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உறவுகள் நண்பர்கள்னால தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யாத விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லி, சொல்லாத விஷயத்தை சொன்னேன்னு சொல்லி உங்கள் மேலே வீண் பழி அவச்சொல்லி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோபம் வேண்டாம், பேச்சில் நிதானமும் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது இன்னைக்கு மன தைரியத்தை, உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை முதலில் செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை பின்னாடி செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வெற்றிகள் உங்களுக்கு அமைப்பாற்றல் அமோகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பான முறையில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கால்நடைகள் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இரட்டைப்பு லாபத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாட்களாக இருக்கும். அரசியல் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்தோஷம் அடையக்கூடிய நாட்களாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் பண சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றெல்லாம் மனதிற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும், சினிமா துறையில் இது நாள் வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கல என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சினிமா துறையில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு அனுபவ பாடத்தையும் இன்றைக்கு உங்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் அதேமாரி சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இன்ஜினியர்
இன்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு அக்கறை செலுத்த வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்டது, தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசுக்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு இருந்த பயம் பதட்டம் எல்லாம் நீங்கி ஒரு சுறுசுறுப்பு தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டு இருக்கிறது. புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இன்றைய அமைய இருக்கின்றது. பொருளாதார உயர்வுக்கும் முயற்சிக்கும் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும். கட்டிடத் துறையில் இருப்பவர்களும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கும் இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. பெண்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும், கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல தடுமாற்றத்தோடு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமனுடைய தாக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. சொன்ன வாக்குறுதி காப்பாற்றுறதுக்கு பல போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உடன் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். யாரை பற்றியும் யாரிடம் எந்த ஒரு குறையும் கொடுக்காதீர்கள், குறையும் சொல்லாதீர்கள். குறையை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீர்கள். தேவையில்லாத பல சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய நாட்களில் இருக்கிறது. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் பொறுத்த வரைக்கும் பழைய நட்புகள் மூலமாக மனதிற்கு உற்சாகத்தை உருவாக்கி கொடுக்கும். புதிய நட்புகள் மூலமாக சின்ன சின்ன பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் ரெண்டையுமே சரிபடுத்தி மேன்மை அடைவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. பொதுவாக பெரிய மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய பணிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் போராட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது. தலைவலி, வயிற்று வலி, கால்வலி பிரச்சனைகள் தொந்தரவெல்லாம் மனதிற்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகரிக்க கொடுக்கும். மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் நல்ல ஒரு பொருளாதார உயர்ந்த நிலை அடைவதற்கான உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள் வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு மதியத்துக்கு பிறகு அமையும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை கொடுப்பதாக இருந்தாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உறவினர்னால பல சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால உறவுகள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேவலப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத இந்த உறவுகள் பகையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்குது. அதனால் சிறு விஷயங்கள் அவர்கள் தவறுகள் செய்திருந்தாலும் இன்னைக்கு பொறுமை காத்து கொண்டு நாளை நாட்களில் நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான புதிய முயற்சிகள் புதிய யுத்திகளை கையாண்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு
உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னைக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம்லாம் இன்றைக்கு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது மத்தியத்துக்கு பிறகு சிறு பயமும் பதற்றம் வரும்போது இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு உணர்வுகள் உங்கள் மனதிற்குள்ளார தோன்றும் அப்படின்றது இருக்கிறது. என்றைக்குமே ஒரு அனுபவ பாடம் தான் பல நூல்களுக்கு சமம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை நீ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது. எதிர்காலத்தில் நாமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்தியும் அறிவு கூர்மைகளும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக மத்தியத்துக்கு பிறகு உருவாக்கி கொடுக்கும். பெண்கள் பேச்சில் நிதானத்தையும் கவனமாக கடைபிடிக்க வேண்டும். பயணத்தில் சிறு பயணத்தில் எடுத்துக்கொள்ளலாம், பெரிய பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் பல தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். இது என்னென்றால் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிர்ப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகளும் உங்களை பற்றி தவறாக மற்ற இடத்துல பேசுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அதனால பொறுமை கடைபிடிப்பதன் மூலமாக பல வகையில் பல கோணத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கும். அதையும் கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தாலும் புதிய தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான பல தடைகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பல முயற்சிகள் செய்ததுக்கு அப்புறம் தான் வெற்றியை கொடுக்கும்ன்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்திலையும் மீண்டும் மீண்டும் முயற்சி அடைந்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அமோகமான ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதிர்காலத்துக்கு சேமிப்பு திட்டங்கள் அப்படின்றது வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயத்தில் பல கோணத்தில் உங்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனோம்னா நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தொழில் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கால்நடை தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கால் சம்பந்தப்பட்டது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொந்தரவு மட்டும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.